Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. தலைவர் வந்தவனே கேட்டாரு, என்ன ஒரு வைப்ரேஷன் நேத்தோட இன்னைக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு. தான் சொன்னேன், இன்னைக்கு கோயம்புத்தூர், கரூர், திருப்பூர் நீலகிரியிலிருந்து இந்த மண்ணின் மைந்தர்களாகிய நம்மளுடைய கோயம்புத்தூருடைய சகோதரர்கள் வந்திருக்காங்க. மண்ணுக்கே உரிய ஒரு வெறின்னு சொல்லலாம். அதாவது நேத்து என்ன சொன்னேன், இங்க இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் இது பார்த்துருப்பீங்க டிவி டிபேட்ல. இந்த இளைஞர்கள்லாம் வச்சுட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க தம்பிங்களா? அண்ணா சொன்ன மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1965 நடத்தியது 30 வயதிற்கும் உட்பட்ட இளைஞர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அதே போல ஒரு ஊழல் ஆட்சியை எதிர்ப்பதற்கு, ஒரு அடிமை ஆட்சியை எதிர்ப்பதற்கு இன்றைக்கு ஒரு புரட்சி இங்கு உருவாகி கொண்டிருக்கிறது. புரட்சி எப்பயுமே டக்குன்னு தெரியாது. பொறுமையா அப்படியே ஸ்லோவா மக்களால எப்படி நேத்து ஏர்போர்ட் இறங்குனதுல இருந்து ஹோட்டல் வரத்துக்குள்ள எப்படி ஒரு மக்களுடைய பயணம் அவங்கள எப்படி ஒரு ரோட் ஷோ இருந்துச்சோ, அதே மாதிரி இன்னைக்கு ஹோட்டல்ல இருந்து இந்த காலேஜ் வரத்துக்குள்ள 2.5 மணி நேரம். இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி தொண்டர்கள் அல்ல, மக்களுடைய செல்வாக்கு, ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் மக்களுடைய செல்வாக்கு. பொதுவா சொல்லுவாங்க, பெரிய பெரிய கட்சிகள் பூத் லெவல் கமிட்டி மீட்டிங் நடத்துவாங்க. மீட்டிங் நடத்தி கையில 1500 ரூபாய் கவரை கொடுத்து, கையில ஒரு கோட்டரை கொடுத்து, லாரியில போட்டு பஸ்ல போட்டு அமைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இல்ல தமிழக வெற்றி கழகம். தலைவரால், கொள்கையால், ஒரு குறிக்கோளால், மக்களுடைய எதிர்காலத்துடைய நம்பிக்கையால் உருவாக்கப்பட்டது தமிழக வெற்றி கழகம். அதனால்தான் இன்றைக்கு 1 ரூபாய் காசு இல்லாம காலையில 6 மணிக்கு பஸ் பிடிச்சி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். 6 மணில இருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு கட்சியோடைய ஒரு நிர்வாகி உட்கார்ந்து இருக்க முடியும்னா 2026 தமிழக வெற்றி கழகத்திற்கான நாள் என்பதை நாங்கள் வலியுறுத்தக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு 25 சட்டமன்ற தொகுதிகள். அண்ணா சொன்ன மாதிரி 7315 பிஎல்ஏ மெம்பர்ஸ், வாக்கு சாவடி முகவர்கள். அண்ணா சொன்ன மாதிரி 21 பேர் ஒரு பஸ் ரிப்பேர்ல மாட்டிக்கிட்டாங்க. 7294 வித் QR கோடோட இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி டம்மியா உட்காரல. இத்தனை நாள் வரைக்கும் கேட்டு இருந்தாங்க, தமிழக வெற்றி கழகத்திற்கு கட்டமைப்பு இருக்கா? தோ பாருங்க, 2 நாள் தமிழகம் கோயம்புத்தூர்ல இருந்து குரல் கேட்கலையா? கோயம்புத்தூர் முடங்கிருச்சு 2 நாள். இந்த டிவியில உட்கார்ந்து பேசிக்கிட்டு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் பொருளை பேசிக்கிட்டு, பழைய பத்திரிகையாளர் என்ற போர்வையில் உட்கார்ந்துகிட்டு 50 வருஷமா வயசாயிட்டு திமுக அதிமுக ஒரே அரசியல பார்த்துட்டு உங்களுக்கு நம்மளுடைய வலிமை தெரியாது. ஒரு வரலாறு உருவாகும் பொழுது பழைய காலத்தை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு புதிய சிந்தனை என்பதை மக்கள் தான் உருவாக்குவார்கள். பத்திரிகையாளர் ஒரு போர்வையில பிம்பத்துல திமுக கட்டமைச்சிருக்கக்கூடிய செய்தியாளர்களால உருவாக்க முடியாதுங்கிற நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன் பதிவு பண்றேன்னா, இது பேசுன மாதிரி எல்லா டிவிலும் டிபேட். தலைவர் விஜய் அவர்களுடைய திட்டம் என்ன? அவர் ரொம்ப தீவிரமா பயணிப்பாரா? அவர் ஏன் 3 நிமிஷம் பேசுறாரு? 3 நிமிஷம் பேசும்போதே கோயம்புத்தூர் இங்க முடங்கி கிடக்குதுன்னா, எங்களுக்கு தெரியும் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், எங்க தலைவருக்கு தெரியும் எப்ப பேசணும், எங்க தலைவருக்கு தெரியும் எப்பொழுது பிரச்சாரத்தை மக்களுடைய சந்திப்பை உருவாக்கணும், எப்படி ஆட்சியை மாற்றணும். எங்களது தமிழக வெற்றி கழகத்திற்கும் எங்களுடைய தலைவருக்கும் தெரியும். நீங்கள் எங்களுக்கு பாடத்தை எழுப்பாதீர்கள். சென்னையில உக்காந்துட்டு சத்தமா கேட்கட்டும்.
போதும் போதும், இது போதும். சென்னையில இருக்கவங்களுக்கு இது போதும், கோட்டையில உட்கார்ந்து இது போதும். நண்பர்களே, அதாவது நேத்து ஒண்ணு பதிவு பண்ண, வகுப்பு சட்டம் வந்துச்சு. வகுப்பு சட்டம் வந்த உடனே ஒரே நாள்ல தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகம் போராடினாங்க. அந்த போராட்டத்தை ஒரு மீடியா மேனேஜ்மெண்ட்டை சொல்லி ஒரு கிண்டல் பண்ணாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் தான் முதல் முறையாக போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணது. அதை யாராலையும் மறுக்க முடியாது. அதோட சேர்ந்த தலைவர் கேட்டாரு, இதுக்கு என்ன பர்மனன்ட் சொல்யூஷன்? அவ்வளவு சொல்யூஷன் அதுதான். அவர் பொறுத்த வரைக்கும் சொல்யூஷன் என்ன, முடிவு என்ன? கபட நாடகமா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடியதல்ல. உடனே நேற்று டிபேட்ல பேசுறாங்க, இல்ல அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வரல. நேத்து தானே அவர் வச்சு ஒரு விழா நடத்துனீங்க எங்களுக்காக. அவர்கிட்டயே போன் பண்ணி கேட்க வேண்டியதானே, தமிழக வெற்றி கழகத்துக்கு சார்பா அவர் அப்பியரன்ஸ் ஆனாரா இல்லையா அப்படின்னு. என்ன ஒரு பொய்யுரைகள்! கடுமையாக அந்த 10 நாட்கள் அந்த போராட்ட உணர்வோடு இஸ்லாமிய தோழர்கள் இந்த வக்பு சட்டத்தை, சொத்துரிமையை பாதுகாப்பதற்காக போராடி அதை திரு மதிப்புக்குரிய சிங்வி அவர்களுடைய வச்சு ஒரு ஆர்குமெண்ட்ல நம்ம யாரையும் குறை சொல்லல, எங்களுடைய உண்மைத்தன்மையை நாங்க விளக்குறோம். ஆனா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம். அது தலைவர் எங்கிட்ட கேட்டார், இன்னைக்கு மதியானம் கேட்டார். என்ன கேட்டார்னா, அதாவது சிஏஏ சட்டம் வரும்பொழுது எல்லாரும் வெறுத்து நின்னாங்க இஸ்லாமியர்கள் சகோதரர்களுக்காக. கேரளா கவர்மெண்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. கேரளா கவர்மெண்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, இமிடியேட்டா சுப்ரீம் கோர்ட்ல கேரளா கவர்மெண்ட் கேஸ் ஃபைல் பண்ணாங்க அந்த சட்டத்துக்கு எதிராக. இங்க ஒரு கபட நாடகம் ஆடக்கூடிய ஒரு ஆட்சி இருக்கு. மாநில சட்டமன்றத்தில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க, ஒத்துக்கிறோம், உங்களுடைய ரெசல்யூஷனுக்கு வரவேற்கிறோம். ஆனால் ஒன்றிய அரசால் ஏற்படுத்தக்கூடிய சட்டம் மாநிலங்களிலும் மக்களவையிலும் நிறைவேற்றிய பிறகு, ஜனாதிபதியால் கையொமிட்ட பிறகு சட்டமன்றத்துடைய ரெசல்யூஷன் செல்லுபடியாகாது, அழுத்தம் கொடுக்க முடியாது. ஒரே தீர்வு போராட்டம், இல்லை என்றால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. எங்களுடைய தலைவர் உச்ச நீதிமன்றத்தை நம்பினார். அதனாலதான் நாங்கள் இந்த வெற்றியை பெற்றோம். எங்க தலைவர் வழியில் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன் தமிழக அரசு வகுப்பு சட்டத்திற்கு எதிராக இந்த கேஸ்ல ஜாயின் பண்ணல? இன்றைக்கு டிபேட் நடத்துங்க. தமிழக அரசுடைய நோக்கம் என்ன? தைரியம் இருந்தால் தமிழக அரசு சொல்லட்டும். ஏன் தமிழக அரசு இந்த கேஸ்ல இஸ்லாமிய தோழர்களுக்காக வகுப்பு சட்டத்திற்காக ஏன் இந்த கேஸ்ல கேஸ் ஃபைல் பண்ணல? தமிழக வெற்றி கழகம் தான் உண்மையான எதிர்க்கட்சி. எங்கள் தலைவர் தான் இன்றைக்கு உண்மையான எதிர்க்கட்சி தலைவர். 10 மாதம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சி தலைவர்களை பார்ப்பீர்கள். எங்கள் தலைவர் மூலியமாக உங்களுடைய கபட நாடகத்தை எங்கள் தலைவர் தோலுரித்து காட்டுவார். இந்த கேள்விக்கு இன்னைக்கு தமிழக அரசுக்கு பதில் சொல்ல தயாரான்னு இன்னைக்கு ஈவினிங் டிவில பார்ப்போம். நமக்கே அரசியல் கத்து கொடுக்குறாங்க, அதுவும் நம்ம தலைவர்கிட்ட. யாருக்கிட்ட? அண்ணன் சொன்ன மாதிரி லியோ லியோ லியோன்னு வந்துட்டார்ல. ஏன் வரல? கோயம்புத்தூர் 2 நாள் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல? பாத்துக்கோங்க. இன்னும் தமிழகம் முழுவதும் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. காவல்துறைக்கு ஒண்ணுதான், தயவு செய்து பாதுகாப்பை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மக்கள் பாதுகாப்பு, எங்க தலைவரோட பாதுகாப்பை நாங்க பாத்துக்குவோம். மக்கள் பாதுகாப்புக்கு எங்கள் தலைவர் வரும்பொழுது மக்கள் பாதுகாப்புக்கு தமிழக அரசுதான் காரணம் என்பதை நாங்கள் இப்பொழுது பதிவு செய்கிறோம். ஏதோ ஒரு தவறு நடந்தால் உங்களுடைய சூழ்ச்சிகள் மூலம் எங்களுக்கு கெட்ட பேரை நீங்க உருவாக்க முடியாது. அதை நாங்க இப்ப பதிவு பண்ணிக்கிறோம். எங்க தலைவருடைய பாதுகாப்பை எங்களுக்கு உறுதிப்படுத்த தெரியும். அப்புறம் பிஎல்ஏ மெம்பர்ஸ்க்கு ஒண்ணு சொல்றேன், நம்மளுடைய வாக்குச்சாவடி மூலவர்களுக்கு. அதாவது நம்மளுடைய சக்தி நம்ம உணரணும். அதாவது கட்சி ரீதியா ஜெனரல் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் பெரிய பெரிய மாவட்ட செயலர்கள் இருப்பாங்க. ஆனா இதோட அதிகமான சக்தியான ஒரு பவர் யார்கிட்ட இருக்குன்னா உங்களிடம் இருக்கிறது, வாக்குச்சாவடி முகவர்களிடம் இருக்கிறது. அதை எப்படி நான் சொல்லிடுறேன், நம்மளுடைய கட்சி தலைவர் மூலமா நீங்க எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு, தேர்தல் நடக்கக்கூடிய அன்னைக்கு
அதுக்கப்புறம் பிரசன்டேஷன்ல டீட்டெயிலா நான் சொல்றேன். நான் நடக்கும் பொழுது கரெக்டா வந்து ஓட்டிங் கரெக்டா நடக்கக்கூடியதுன்னு பார்க்கக்கூடிய வலிமை உங்ககிட்ட இருக்கு. கடைசி 2 மணி நேரம் யாரெல்லாம் ஓட்டு போடலையோ கள்ள ஓட்டு போறதுக்கு இன்னைக்கு இருக்க ஆளுங்கட்சி ரெடி ஆயிடுவாங்க. அதை பார்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கு. நீங்க மட்டும் அதை அப்ஜெக்ஷன் பண்ணி இல்ல ஓட்டு வந்து தவறா போடுறாங்க அப்படின்னு நீங்க குரல் கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த மிஷின்ல சீல் வைக்க முடியாது. உடனடியா தலைமையில இருந்து உங்களுக்கு சப்போர்ட் வந்துடும், அட்வொகேட் விங்ல சப்போர்ட் வந்துடும். சோ உங்களுடைய உறுதி எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மாவட்ட செயலாளரோட ஒரு தொகுதியில ஒரு ஓட் நடந்துட்டு இருக்கும் பொழுது உங்ககிட்ட தான் அந்த வலிமை இருக்கு, உங்களுடைய பேனாக்கு அந்த வலிமை இருக்கு. நீங்க சைன் போடல அந்த அந்த பெட்டியில சீல் வைக்க முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, கவுண்டிங் அன்னைக்கு நீங்க தான் ரவுண்ட் டேபிள் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க, எம்எல்ஏ சார்பாக, தொகுதிகள் சார்பாக, கட்சி சார்பாக. அப்பொழுது கவுண்டிங்ல ஏமாற்றப்பட்டால் அந்த அலுவலர்களோ இல்ல அந்த கட்சியோ ஆளுங்கட்சி மூலியமா ஏமாற்றப்பட்டால் நீங்க அப்ஜெக்ஷன் தெரிவிச்சீங்கன்னா ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ண முடியாது. ஒரு எம்எல்ஏவோட ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு வலிமை இருக்கிறதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுதான் வாக்குச்சாவடி முகவர்களுடைய உண்மையான வலிமை. அப்புறம் இப்போ ஒரு தலைவர் வந்து வழிகாட்டுல ஒரு புக்கு கொடுப்பாரு, அந்த பிரசன்டேஷன் போடுங்க. கோவை தெற்கு, கை தூக்குங்க பாப்போம். கோவை தெற்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் எப்படி நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னா, இதுதான் கோவை தெற்குடைய பழைய வரலாறு. பழைய வரலாறு நம்ம வந்து உள்வாங்கணும். 2021 தேர்தல்ல ஒவ்வொரு பூத் வைஸா உங்களுடைய தொகுதியில எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க எவ்வளவு வாக்காளர்கள், அதுல ஆண் பெண் என்ன, இளைஞர்கள் என்ன அப்படிங்கிற லிஸ்ட் நீங்க எடுத்துக்கலாம். நான் வந்தவொடனே பார்த்தேன் உங்க கையில போன் இல்ல, ஆனா ஒரு நோட் பேட வச்சுட்டு ஒரு ஹேஷ்டாக் போட்டீங்க பாருங்க, எல்லாரும் சேர்ந்து விஜய் சிஎம், டிவிகே ஃபார் டிஎன், இந்த பாருங்க ஒரு புக்லயே நீங்க எழுதிட்டீங்க. அது ரொம்ப பிடிச்சது வந்து என்னன்னா பை பை டிவிஎம்கேன்னு ஒரு பொண்ணு எழுதிருந்துச்சாங்க, அழகா இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் ஒரு ஹேஷ்டாக் போட்டு ஒரு கையில ஒரு புக்கை வச்சு இதுலயே ஹேஷ்டாக் போட்டீங்களே, இவ்வளவுதான் அரசியல். இவங்க பாக்குற மாதிரி 70 வருஷ கட்சி 100 வருஷ கட்சி அதெல்லாம் தேவையில்லை. இந்த வேலையை நம்ம செஞ்சுட்டா போதும். நெக்ஸ்ட் பேஜ். இதுல வந்து உங்களுக்கு டீடைலா வந்து இருக்கும். கோவை தெற்கு தொகுதியில 2021 படி 253 பூத்தஸ். இந்த 253 பூத்தஸ் தான் உங்களுடைய முக்கியமான குறிக்கோள். அதுல வந்து எத்தனை வந்து ஓட் பேங்க் இருக்கு. ஒரு பூத்துக்கு சராசரியா 1100 1100 ஓட்டர்ஸ் இருப்பாங்க. 300 குடும்பம் 400 குடும்பம். பிரசன்டேஷன்ல நெக்ஸ்ட் காமிச்சிடுறேன். நெக்ஸ்ட். இதுதான் ஒரு பூத். இது முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பூத்துல செகண்ட் பூத் போங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பூத் போங்க. இல்ல ஃபர்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட் பேஜ். தேர்ட் பேஜ். இதுல பாருங்க 2021 எம்என்எம் 296 ஓட்டு வாங்கியிருப்பாங்க. சாரி, இப்ப அந்த கட்சி இப்ப இல்ல, விட்டுருங்க. அடுத்த டிஎம்கே 237 ஓட்டு. சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 2016 2021 டேட்டா தரவுகள் மாவட்ட செயலர் மூலமா உங்களுடைய போனை வந்து கொடுத்துருவோம். இதுல என்ன, ஏன் இந்த பேஜோட நான் நிப்பாட்டுறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 69,204 பூத்தஸ் நம்ம கிட்ட இருக்கு. இங்க எப்படி வந்து இன்னைக்கு 7,294 வாக்குச்சாவடியில் முகவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கோமோ, அவங்களுடைய குறிக்கோள் நமக்கு என்ன இருக்கணும்னா, ஒரு தொகுதிக்கு ஒரு 309 ஓட்டை வந்து நம்ம பிக்ஸ் பண்ணணும். நம்மளுடைய குறிக்கோள் என்னன்னா, ஒரு தொகுதி, அதாவது தலைவர் பிரச்சாரம் பண்ணுவாரு, மக்கள் கிட்ட ரீச் ஆயிடுவார். ஆனா நம்மளுடைய குறிக்கோள் என்ன இருக்கணும்னா, ஒரு தொகுதிக்கு நம்மளுடைய வாக்குச்சாவடிகள் முகவர்கள் கிட்டத்தட்ட 300 இருந்து 400 குடும்பம் இருக்கும், 1200 ஓட்டு. நம்மளுடைய போராட்டம், நம்மளுடைய மக்கள் பிரச்சனை, தலைவர் சொன்ன மாதிரி தான், ஓட் பேங்காக கிடையாது, மக்களுடைய பிரச்சனைகள், மக்களுடைய போராட்டம், மக்களோட எப்படி நம்ம வந்து ஒன்றிணைவது. அப்படி ஒரு 350 பேரை ஒவ்வொருத்தரும் ரீச் பண்ணிட்டோம்னா, இப்ப சொல்றாங்களே கூட்டணி என்ன, கூட்டணி இருந்தா என்ன, அதாவது
ரெண்டு பெரிய நேத்தெல்லாம் பாருங்க டிவி டிபேட்ல ரெண்டு பெரிய கூட்டணிகள் உருவாயிருச்சு. அதுல அந்த திமுக காரெல்லாம் பாருங்க என்ன சொல்லுவாப்லன்னா டிவிக்கே வந்து மூணாவது தாங்க அப்படின்னு. ஏன் தெரியுங்களா? ஒரு உண்மையான தலைவரை எதிர்கொள்வதற்கு பயம். டிவிகே டிஎம்கேன்னு வந்துடக்கூடாதான், டிவில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டா என்ன ஆகும்? டிஎம்கே தோத்துரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உளவியலை கிரியேட் பண்றாங்க. அந்த உளவியலை உரைக்க முடியும் வரலாற்றுடைய, அதாவது பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர்னு சொல்லலாம். பாஸ்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். 1977 நம்ம சொல்றோமே எம்ஜிஆர்னு, ஏன் 2027 வரக்கூடாது அப்படின்னு, அதுக்கான நோக்கத்தை நான் இப்ப சொல்லிடுறேன், தரவுகளோட சொல்றேன். அதாவது 1974 திமுக வாங்கின ஓட்டு பாத்தீங்கன்னா 24.90%, காங்கிரஸ் 17%. 1967 முன்ன ஆண்ட கட்சி ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு இருக்கும், ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் உருவாக்கிய பார்ட்டி. அந்த காலத்துல 16%, எம்ஜிஆர் அவர்கள் 30.40%. வெறும் 30% நம்ம ரீச் பண்ணா போதும், நம்ம ஆளுங்கட்சி ஆயிடுவோம். ஏனென்றால் 2026 தமிழக வெற்றி கழகம் முதன்மையான கட்சி. அதுக்கப்புறம் தான் திமுக, அதுக்கப்புறம் தான் மித்த கூட்டணி, தேசிய முற்போக்கு என்டிஏ கூட்டணி. அப்ப 3 கூட்டணிகள், 3 முனை போட்டி ஏற்படும் பொழுது, இல்ல 4 முனை போட்டிகள் ஏற்படும் பொழுது, நம்ம ஒரு பூத்துக்கு 350 ஓட்டு வாங்கினா போதும், நம்ம தான் தனிப்பட்ட முறையில் ஆளுங்கட்சி. அதை நாம் மறந்துடக்கூடாது. 350 ஓட்டிட்டு 69,000 போட்டு பாருங்க, 2,40,00,000 ஓட்டுக்கு மேல வந்துடும் நமக்கு. இது போதும். அப்ப நம்மளுடைய பணிகள் என்ன, அதை விளக்குறதுக்கு தான் தலைவர் பேசின பிறகு ஒரு பிரசன்டேஷன் இருக்கு. இதை எப்படி வந்து மாநிலம் தலைவில் 69,206 பூத்தை நம்ம இணைக்க போறோம், எப்படி 2077 ரிசல்ட் நம்ம இந்த கொண்டு வர போறோம். தோழர்களே, நமக்கு எதிராக தொலைக்காட்சியிலையும் கைபேசிலையும் நிறைய பொய் பிரச்சாரங்கள், உங்களால வெற்றி பெற முடியுமா, அவங்க பலமா இருக்கிறாங்க, பணபலத்தோட இருக்கிறாங்க, அவங்க ஒரு மிகப்பெரிய மாவட்ட செயலாளர், எந்த ஊழல் பணத்தாலையும் 2026 வெற்றி பெற முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு ஒரு உதாரணமே சொல்லிடுறேன். 2021 என்னோட தேர்தல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இந்த விசிகே கம்யூனிஸ்ட் தோழர்களா இருக்கான் பாருங்க, எந்த செலவு பண்ணாம ஜெயிச்சாங்க. அதை நான் உறுதியா சொல்றேன். செலவு பண்ணாம ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியும், அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்குவாங்க. காசு இருந்தா தான் ஜெயிக்க முடியும், அவங்க மிகப்பெரிய ஆளுன்னு கிடையவே கிடையாது. நம்மளுடைய தலைவருடைய பிரச்சாரம் போதும், ஒரு உண்மையான தலைவர் புதுசா வந்துட்டாருங்கிற பிரச்சாரம் போதும், மக்கள் சந்திப்பு போதும். 2 நாள் பேரதிர்வுகளை கோயம்புத்தூர் உருவாக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்க ஜனவரியில் எழுதி வச்சுக்கோங்க, முதன்மை கட்சியா எடுத்த உடனே சர்வே ரிப்போர்ட்ல தலைவர் 45% 50% ஃபர்ஸ்ட்ல போய் நின்னுட்டு போயிட்டே இருப்பாரு. நம்மளுடைய குறிக்கோள் என்னன்னா, எதையும் கடக்காம ஒரே குறிக்கோள், ஒரே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். 100 மீட்டர்ஸ்ல உசேன் போல்ட் ஒரு ட்ராக் எடுத்த எப்படி நம்ம ரேஸ்ல அடிப்போமோ, பின்னாடி இருக்கிறவன், சைட்ல இருக்கிறவன், முன்னாடி இருக்கிறவன், மத்தவங்க 72 வயசு ஆயிடுச்சு, ஓடவே முடியாது. நம்ம தலைவர் ஓட ஆரம்பிச்சாரு, முடிச்சிட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த அளவிற்கு நமக்கு வலிமை இருக்கு. அந்த வலிமையை இந்த புக்ஸ், இந்த டேட்டா, கடந்த கால டேட்டா பிளஸ் அடுத்த பிரசன்டேஷன், அடுத்த ஒரு புக் பாத்தீங்கன்னா, அடுத்த ஒரு அந்த பென்டிரைவ், இந்த பென்டிரைவோட காப்பீஸ் எல்லாமே மாவட்ட செயலர் மூலமா உங்களுக்கு வந்து சேரும். அந்த பென்டிரைவ் மட்டும் கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி உள்ளடங்கிய 20 கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிகள். கோயம்புத்தூர்ல இப்ப லேட்டஸ்டா எலெக்ஷன் கமிஷன் என்ன வாக்காளர்களை டிக்ளேர் பண்ணியிருக்காங்களோ அதோடைய ஒட்டுமொத்த தரவுகள் டேட்டா உங்களுக்கு வந்து இப்ப வந்து தலைவர் அவர்கள் எல்லா மாவட்ட செயலருக்கும் கொடுப்பாரு. இதோட நம்ம பிரசன்டேஷன்ல இப்ப சந்திப்போம். வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கும் தலைவருக்கும் என்னோட நன்றி, வணக்கம். பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.